ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக பிஸியாக இருந்ததால் வீடியோ போட முடியல. மைக்ரோ கிரீனுமே கொஞ்சம் எதுவும் க்ரோ பண்ணலை அதுக்கப்புறம். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. லாஸ்ட் வீக் ஆக்சுவலி நான் திரும்ப ட்ரை பண்ணேன். சரி, நான் வந்து வேறு இது வரைக்கும் க்ரீன் கிராமு, கொண்டக்கடலை, வெந்தயம், கடுகு இதெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து வந்து கொஞ்சம் வேறு சீடுங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது முள்ளங்கியோட விதையும் பீட்ரூட்டோட விதையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த விதையை தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு அப்போ வந்து கொக்கோ பீட் கிடைக்கல. ஸோ வெர்மி கம்போஸ்ட் கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டில் அவ்வளோவா எனக்கு வந்து க்ரோ ஆகலை. பார்த்தா தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட விதை. ஸோ ஒரே ட்ரையில் தான் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், சரி ஈவனாகவே அது க்ரோ ஆகலை. ஒரு சிலது மட்டும் மேலே வந்திருக்கு, மற்றதெல்லாம் இன்னுமே வந்து முளைக்கவே இல்லை. ஸோ நான் வந்து மேலே ஒரு லேயர் அதாவது வெர்மி கம்போஸ்ட் ஒரு லேயர் போட்டுட்டு மேலே சீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டேன். ஸோ அது போட்டதால் பிரச்சனையா என்னன்னு தெரியல. இது முள்ளங்கியாவது ஆக்சுவலி கொஞ்சம் பரவாயில்ல. பீட்ரூட் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஒரு 4-5 செடி தான் வந்து பீட்ரூட்லேயே வந்திருக்கு. சிலது இப்போ தான் கொஞ்சம் முளைச்சி வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை நான் போட்டு. போன வாரம் சாட்டர்டே போட்டேன், இந்த வாரம் சாட்டர்டேவே வரப்போகுது. ஸோ ஸ்டில் எனக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஒரு வாரம் மேலே ஆகியும் எனக்கு இது மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி போட்டு 2வது நாளே நமக்கு நல்லா வந்து முளைக்க ஆரம்பித்து நமக்கு இதாகணும். ஸோ ஈவனாகவும் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவனாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டது பிரச்சனையா, இல்லை நான் 2 லேயராக போட்டது பிரச்சனையா, இல்லை சீடில் பிரச்சனையா அப்படின்றதே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எப்படி ட்ரை பண்ணணும்னு. ஸோ எனக்கு இருந்தாலும் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. எனக்கு எப்படியாவது இது வந்து நல்லா க்ரோ பண்ணி அதை எடுத்து சாப்பிடணும் அது அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துட்டதால சரி நான் நெக்ஸ்ட்டு கொக்கோ பீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொக்கோ பீட்டில் ட்ரை பண்ணால் நமக்கு வந்து நல்ல இது ரிசல்ட் கிடைக்குமா என்னன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் கொக்கோ பீட்டும் நெக்ஸ்ட்டு 1 kg வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கிட்டு அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.